சினிமா பாணியெல்லாம் இல்லை, சினிமாவை விஞ்சும் காட்சிகள் அது வீடியோ காட்சி. அதெல்லாம் திறந்தெல்லாம் வெட்டலை, கண்ணாடிக்குள்ளேயே வச்சு வெட்டுறாங்க. கண்ணெதிரே மனைவி சரண்யா அவங்க ஒரு வழக்கறிஞர், அவங்களுக்கு வெட்டு, மறைச்சவங்களுக்கு வெட்டு, மறைக்காம இருக்க முடியுமா? இந்த ஜான் பார்த்தீங்கன்னா செல்லத்துறை அப்படிங்கிறவரை கொலை செய்கிறாரு. செல்லத்துறை மேலே ஏதோ ஒரு தப்பு சொல்கிறாங்க, அதை ஜான் தட்டி கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஒரு கிளாஷ் ஆகிட்டு அப்போ செல்லத்துறை தான் வக்கீல் ஆஃபீஸை பார்த்துட்டு வெளில வர்றாரு, வெளிலே வச்சு கொலை பண்ணார் ஜான்னு சொல்கிறாங்க. ஜானுக்கு இத்தனை இவ்வளோ கிரைம் ரேட்டிங்ஸ் ஏற வரையும் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதான் நானும் கேட்குறேன். இது வந்து கொஞ்சம் சிரமமான கேள்வி நீங்கள் கேட்டது. நானும் ஏதோ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த பதிலை சொல்லிட்டேன். இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாது சார். நம்மளும் எத்தனை வழக்கு தான் சார் பார்க்குறது, தினம் தானே நடக்குது சார். அதாவது நியூட்டன் சொல்கிற மாதிரி ஒரு விசைக்கு எதிர் விசை. காரில் போட்டு வெட்டுறதை பார்த்தா நமக்கே பதைக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒய்ஃப் வந்து தடுக்க வர்றாங்க, போடின்னு சொல்லி தள்ளி விட்டு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த உயிர் போகிறவரே பார்த்து அப்புறம் போகிறாங்களே எப்படி சார்? போனால் திருப்பி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அவர் ஜான் அப்படின்னா வண்டி இடிச்சு விட்டப்போ சுதாரிச்சு போயிருந்தா கூட போயிருந்துருக்கலாம். நில குழஞ்சிச்சா இறங்கி ஓடி இருக்கலாமே. இறங்கி ஓடலாம் முடியாது அந்த இடத்துல. இங்கே பாருங்க, இன்னொன்று சொல்லிடுறேன், இதெல்லாம் சொல்லாமான்னு கூட தெரியல. அந்த குழந்தை என்னன்னே தெரியாமல் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா வெட்டி கொண்டுட்டாங்க. குழந்தைன்னா ஒரு 5 வயசு இருக்கும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஏன்னா அவங்களால திருப்பி செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. சாமானியர்கள் இப்போ நம்மளால கொலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நம்மளால கொலை செய்ய முடியாது. கொலை செய்யறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆக்கிருதியான மனநிலை வேணும். எல்லாரும் செய்ய முடியாது நிறையால. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நேற்று ஈரோடு இந்த நசியன் ஒரு பக்கத்தில் சினிமா பணியில் அப்படி சேஸ் பண்ணி காரை இடிச்சு மனைவி கண் முன்னே கணவன் ஜானை வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இன்னும் எப்படி நடக்குது சார் இது? இந்த வழக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமா பாணியெல்லாம் இல்லை, சினிமா விஞ்சும் காட்சிகள் அது வீடியோ காட்சி. அதோட டூ போட்டு தான் எடுப்பாங்க வெட்டுறது. அந்த கார் வந்து ஒரு ஆல்டோ காரு. அந்த காரோட சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்குள்ளே தான் இருக்கும் அந்த கார். அதில் விண்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் திறந்தெல்லாம் வெட்டலை, கண்ணாடிக்குள்ளேயே வச்சு வெட்டுறாங்க. கதவை திறக்க மாட்டாங்களா, உள்ள லாக். கண்ணாடி உடச்சிட்டா சார்? ஓப்பன் இருந்துச்சா? இல்லை, ஒரு வண்டியை விட்டு இன்னொரு வண்டியை விட்டு இடிக்கிறாங்க. இடிச்சோடனே வண்டி நில குழஞ்சி நிப்பாட்டோட ரவுண்ட் அப் பண்ணி வெட்டுறாங்க. அது திறக்கவெல்லாம் இல்லை, உள்ளே வச்சு வெட்டு, வண்டிக்குள்ளேயே வச்சு குத்துறாங்க. கத்தி தூக்கியெல்லாம் கத்தி தூக்கி வெட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும், ஸ்பேஸ். ஆமாம், அப்படி தூக்கு நம்ம கை தூக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ ஹைட்டு வேணும், அதுக்கு மேலே கத்தி அவ்வளோ ஹைட்டு வேணும். குறைந்தபட்சம் இது ஒரு 2 அடி, கத்தி 1 அடி, 3 அடி உயரம் அதுக்கு வேணும். 3 அடியெல்லாம் உயரமே கிடையாது. கையை உள்ளால விட்டு கத்தியை வச்சு குத்து கொண்டுறாங்க. ஒரு வெட்டில் ஒரே வெட்டில் கழுத்து தெரியாம போகிறதாலே வலி வேற. இது கண்ணெதிரே மனைவி சரண்யா அவங்க ஒரு வழக்கறிஞர், அவங்களுக்கு வெட்டு, மறைச்சவங்களுக்கு வெட்டு, மறைக்காம இருக்க முடியுமா? மறைச்சவங்க வந்து அது அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு வெட்டு. இது ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, வெளியில இருந்து இந்த காட்சி. ஆக்சுவலாக அதுக்கு பேட்டி கொடுத்துருந்து விபத்துன்னு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், ஆக்சிடென்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். டோரெல்லாம் ரத்தம் வழியுது, பிரிட்டு அடிக்கும்ல உங்களுக்கு ரத்தம், புரடமாக பஞ்சுனா ரத்தம் அதிகமாக வந்துடும். இது இந்த சம்பவம் வந்து சினிமாவிலலாம் இது வரைக்கும் வைக்கல அந்த காட்சிகள். அது எவ்வளோ பெரிய ஹைவே தெரியுமா? அது பயங்கரமான ஹைவே. இது அவ்வளோ பேட்ரோல் உண்டு, அவ்வளோ டோல்கேட் இருக்குது. அதில் கந்தம்பாளையம் பகுதியில் நடந்து மடுறது பிஸியான ரோடு, சேலம் டு கோவை பைபாஸ், அது பிஸியான ரோடு. அதில் வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஜான் யார்? இந்த ஜானோட பின்னணியை பாருங்கள். ஜான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தை சார்ந்தவர். கிச்சிப்பாளையம் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எப்படி சொல்கிறதுனா, பழைய பேருந்து நிலையம் இருக்குது சேலத்தில், போஸ் மைதானம் அப்படின்னு சொல்லி பெரிய பிளேஸ் இருக்குது சேலத்தில். நீங்கள் சேலத்துலாம் படிச்சிருக்கீங்க போல், அதனால் தெரியுது அந்த பூலோக அமைப்பு எல்லாமே. ஆமாம், பழைய பஸ் ஸ்டாண்டு பகுதி தான் கிச்சிப்பாளையம். நிறைய தியேட்டர் உண்டு அந்த பகுதிகளில், நிறைய மெக்கானிக் ஷாப், நிறைய வண்டி டயர் கம்பெனி, லாரி மெக்கானிக்கு நிறைய. சேலம்னாலே ஹெட்டு மெக்கானிக்கெல்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் ஜான். ஆக்சுவலாக பார்த்தா நான் இருந்தப்போ இருந்த டீமெல்லாம் வேறு, அவங்களாம் பழைய டீம். இப்போ அவங்களுக்கு வயசே எனக்கே தான் வயசாகி போச்சு. அவங்களாம் இப்போ 60 வயசு கூட இருக்கும். நான் சொல்கிறேன், நான் பார்த்தப்போ இருந்த ஆளுமைகள்லாம் இப்போ அவங்களாம் ஆக்டிவாக இல்லை. அவங்களாம் அவங்கவுங்க வேறு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜான் பார்த்தீங்கன்னா செல்லத்துறை அப்படிங்கிறவரை கொலை செய்கிறாரு. செல்லத்துறை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஜானோட இருந்தவர் தான். அவர் ஒன்றும் வெளியாலாம் கிடையாது, ஜானோட பயணித்தவர் தான். அவர் ஒரு கட்சியில் இருந்தார்,
ஒரு தமிழ் தேசிய கட்சியில் உள்ள இருந்தார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன லேடிஸ் மேட்டரில் ஒரு சண்டை இவங்களுக்குள்ளே ஏற்படுது. அதாவது ஆக்சுவலாக பார்த்தா அவங்க செல்லத்துறை மேலே ஏதோ ஒரு தப்பு சொல்கிறாங்க, அதை ஜான் தட்டி கேட்டதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஒரு கிளாஷ் ஆகிட்டு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஜான் தான் தவறாக இருந்தார், அதை வந்து செல்லத்துறை தான் தட்டி கேட்டார் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. அப்போ செல்லத்துறை தான் வக்கீல் ஆஃபீஸை பார்த்துட்டு வெளில வர்றாரு, வெளிலே வச்சு கொலை பண்ணார் ஜான்னு சொல்கிறாங்க. 2 தரப்பையும் சொல்லிட்டேன் சரியா? 2 ஆஸ்பெக்ட்ல 2 ஆஸ்பெக்டையும் சொல்லிட்டேன். 2 தரப்பும் 2 வெவ்வேறு விதமான ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொன்னாங்க. ஒரு தரப்பு செல்லத்துறை நல்லவர், ஜான் தான் தப்பான ஆள், அதனால தான் ஜான் வந்து ஒரு லேடிஸ் மேட்டர் வீக்னஸ் அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால அவரை கொன்னாங்க, அவர் வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நின்னார் செல்லத்துறைன்னு ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் 2யும் பதிவு பண்ணிட்டேன். ஒரு வக்கீல் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரக்குள்ள தான் அவரை படுகொலை செய்கிறாங்க. அந்த படுகொலைக்கு பழி தீக்க தான் இப்போ ஜானை காத்திருந்தாங்க அப்படின்னு. சிறையிலேருந்து வந்து கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு ஒரு கேள்வி சார், இந்த கண்டிஷன் பேர்ல கையெழுத்து போடுறாங்கல்ல, அது வேற ஏதாவது மாவட்டத்தில் போட்டாங்க, ஏன் ஒரே மாவட்டத்தில் அது அவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குன்னு தெரியும், ஏன் அங்கேயே கையெழுத்து போட? இது எல்லா கேஸ்லையும் இந்த சிக்கல் இருக்குது. எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நான் கொலை பண்ணுறோம் அதே ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ்கிட்ட கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஆமாம், அது எப்படி நான் சரியாக அங்கே போய் போட முடியும்? பாதுகாப்பு இருக்கு அதில்? முடியாது. கோர்ட்டுக்கு போட சொன்னால் கூட ஓகே, கோர்ட்டுக்காவது போயிட்டு கூட்டம் 10ஓட 11 நம்ம வெளியாகிடலாம். ஸ்டேஷன் போய்ட்டு வெளியாக முடியாது. ஸ்டேஷனில் காலையில் பயங்கர பிஸியாகவே இருக்க போது எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க காலங்காத்தால ஸ்டேஷனில். அது கொஞ்சம் மாற்றி தான் போடணும், வேறு ஊர்களில் தான் போடணும். அதுதான் சரி கூட. அன்னதானப்பட்டி ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா, உங்களை எக்ஸாக்டாக சொல்லணும்னா சேலம் டு மெட்ராஸ் பைபாஸில் வந்தீங்கன்னா அன்னதானப்பட்டி ஸ்டேஷன் வரும். அந்த லிமிட்டு அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ஈஸி அன்னதானப்பட்டி. அப்படியே ஏற்காட்டுக்கு போகலாம், அது ஒரு வழி இருக்குது அந்த ரோட்டில். அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல தான் அவர் கையெழுத்து போட்டு வர்றாரு காலையில். இவர் ஆக்சுவலாக பார்த்தா இந்த மர்டரு குண்டாசு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் மேலே வழக்கு 3 வழக்குக்கு மேலே கொலை வழக்கு இருக்குது, ப்ளஸ் இன்னும் பிற வழக்குகள்லாம் இருக்குது. அதை போலீஸ் எத்தனை உண்மை போட்டாங்க போய் போட்டாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல, அஸ் பர் ரெக்கார்டு. அவர் என்ன செய்கிறாரு, மாமியாரோடு வந்து ஈரோடு, அவங்க மனைவி வந்து சரண்யா வழக்கறிஞர், மாமியாரோடு வந்து ஈரோடு. அவர் அங்கேயே போயிட்டார், 1.5 வருஷமாக இங்கே இல்லை, அங்கேயே இருந்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு இந்த கேஸெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு, இங்கே இருக்காமல் இருக்கார். அப்போ ஒய்ஃபோட தான் காரில் ஜேர்னி பண்ணுறாரு. அட்வொகேட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு அந்த வண்டியில், கிளாஸில், ஃப்ரண்ட் கிளாஸில். ஒய்ஃபோட வந்துட்டு போக்குள்ள தான் இவங்க இன்னொரு காரை விட்டு இட்டிக்கிறாங்க. எப்படி சார் இவ்வளோ எத்தனை வழக்கு இருக்குது அப்போது எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வரும் தெரியாமல் எப்படி தனியாக வர்றாரு ஒய்ஃபு மட்டும் கூட்டிகிட்டு? அதாவது இந்த அசட்டைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது நமக்கு தெரியாது, அது நம்ம இன்றைக்கி சாக போகிறோம் நமக்கு தெரியாது, அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளை இன்றைக்கி சாக போகிறோம்னு நமக்கு தெரியாது. கொலை பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பாங்க டெய்லி கழுகு மாரி. அவங்களுக்கு ஒரு அசட்டை இருக்கும், என்ன ஆகிட போது பார்த்துக்கலாம், ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அது இருந்திருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்திருக்கலாம். வக்கீல் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறது எதுக்குன்னா, போலீஸ் வேறு ஏதாவது நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் இருக்குது வக்கீலை கூட்டிகிட்டு போவாங்க. நான் நிறைய கேஸில் பார்த்துருக்கேன், கண்டிஷன் போட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க என் கிளைண்ட்டு. என்ன காரணம் சார்? அங்கே போனால் இந்த மாதிரிலாம் த்ரெட்டன் இருக்குன்ட்டு போக மாட்டானுங்க, அது அப்படியே இருந்து பெயில் கேன்சலேஷன் போவாங்க. யார் போலீஸு கண்டிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லி. அப்புறம் மாடிஃபிகேஷன் போடணும், மாடிஃபிகேஷன் போட்டால் நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் கூட கையெழுத்து போடாமல் எப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க நீதிபதிகள். இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அது போகவே முடியாது என்னால் கையெழுத்து போட அப்படின்ற ஒரு நிற்கிறான். ஒரு நாள் கையெழுத்து போட, ஒரு நாளாவது போட்டு வந்து தான் நீங்கள் மாடிஃபிகேஷன் கேட்கணுங்கிறாங்க. ஆமாம், ஒரு நாள் போடக்குள்ளே போலீஸ் பிடிச்சி உட்கார வைக்கிறது ரெடி ஆகுறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் போடுவீங்க கையெழுத்து? அடுத்தடுத்த வழக்கில் ஏதாவது ரெடியாக வச்சுருப்பாங்க, உங்களுக்கு புதிய உள்ள போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் கையெழுத்து போடுவீங்க? கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் சிரமமான கேள்வி நீங்கள் கேட்டது. நானும் ஏதோ ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த பதிலை சொல்லிட்டேன். ஏன்னா எங்கிட்ட பேசினாலும் தப்பாயிடும். ஆமாம், நீதிபதியை நம்ம சொல்ல முடியாது, இவங்களுக்கும் பெருசாக வரைஞ்சிக்கிட்டு பேசுகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. பதப்பதைக்கு நீங்கள் இன்னொரு உயிரை எடுக்கிறீங்க, இப்போ உங்கள் உயிரை எடுக்க தயாராக தானே இருப்பாங்க. கண்டிப்பாக. இதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கோ உச்சி கொட்டுறதுக்கோ என்ன இருக்குது சொல்லுங்கள்? உங்களுக்கு யார் உசுரை எடுக்கிற அதிகாரம் இல்லை? என்ன கேள்வினா, பட்ட பகல் அத்தனை மக்கள் இருக்காங்க, ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அதுதான் வருத்தத்துக்குரிய. இந்த ஒரு அசத்தனமான ஒரு இடத்துல வந்து நீ அந்த அளவுக்கு போற வெட்டுறானா, பொது இடத்துல நீங்கள் செய்யவுள்ள மக்கள் பயப்படுவாங்கல்ல. ஆமாம், பயம். அப்படி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியும்? இந்த வீடியோ எடுத்து அந்த பெண்ணோட சவுண்டை பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோன்னு பார்க்காதங்கிறாரு. எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு உசுரை வந்து பதப்பதைக்கு எடுக்கக்குள்ள பயமாக தாங்க இருக்கும். உண்மையான விஷயம் தான். ஆடு மாடு கோழியெல்லாம் சாப்பிட்றோம், அது அறுக்கக்குள்ளே பார்த்தா நமக்கு பயமாக தான். ஒரு மாதிரி பயமாக இல்லைங்கிறத விட மாதிரி இன்கம். குழந்தைங்க பார்த்தா சாப்பிடாது. ஆமாம், உண்மைதான், உண்மைதான். ஆமாம், என் பையனுக்கு வயசு 6 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும், 1வது LKG போகிறான். ஆட்டுக்கறி கடைக்கு போகல, அந்த தலையெல்லாம் உரிச்சு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்களா, பாவப்பா ஆட்டெல்லாம் கொண்டு இருக்காங்கப்பா அப்படின்னு, அதுலேருந்தாப்பா கறி வருது அப்படின்னப்ப அதை அவன் வயசு நிராகரிக்குது, வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு.
ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஃபீலிங் அதை ஏற்படுத்து. எனக்கே அழைச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த பார்த்துடக்கூடாது அவன் அப்படின்னு. அப்போ எவ்வளோ குழந்தைங்க அந்த ரோட்டில் ட்ராவல் ஆவாங்க, எவ்வளோ பேர் இப்போ கர்ப்பிணிகள் ட்ராவல் ஆவாங்க, வயசானவங்க ட்ராவல் ஆவாங்க. கொலைக்கு கொலை பண்ணுங்கிறது என்னோடய தியரிக்கலே கிடையாது. கொலைங்கிறது எதுக்குமே தீர்வானதில்லை. ஜான் இவ்வளோ இன்னைக்கு கொலை செஞ்சோன்னா எல்லாருமே எல்லாம் பொதுன்னு குதிக்கிறாங்கல்ல. ஜானுக்கு இவ்வளோ கிரைம் ரேட்டிங்ஸ் ஏறுற வரையும் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதான் நானே கேட்குறேன். இத்தனை வழக்கு ஏறுற வரைக்கும் ஒரு வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்போ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க போலீஸு? தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும்ல. அது என்னோட ரொம்ப நாள் கேள்வி. இன்றைக்கி அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பையனுக்கு நீதி வேணும். என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைய கொண்டுட்டாங்க, ரத்தம் சிந்தி கிடக்கு அப்படிங்கிற பெத்த வேறு பற்றி எரியல. அதே பெத்த வேருக்கு தான் மகன் இன்னொருத்தனை குணம்பு தெரியாதா? அது அப்போ நியாயமாக தெரியும், நமக்கு வரக்குள்ள அது வேறு மாதிரி அநியாயமாக தெரியும். தனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி. அவங்க தம்பி பேட்டி கொடுக்குறாங்க. என்னையா ஒரு உயிர் போகிறது நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. நீதிமன்ற வழியாக தான் நம்ம தண்டனை வாங்கிக்கணும். ஆனால் செல்லத்துறை மேட்ரு ரொம்ப ரொம்ப செல்லத்துறை எல்லாருமே தப்பானவராக சொல்லலை. செல்லத்துறை ஒன்றும் பெரிய குற்ற பின்னணியெல்லாம் பெருசாக யாரும் அந்த ஏரியாவில் சொல்லலை. அந்த செல்லத்துறையோட தம்பி தான் நினைக்கிறேன் முக்கிய குற்றவாளின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சதீஷ், சரவணன், பூபாலன் 3 பேரும் சம்பவ இடத்துலையே சுட்டு பிடிக்கிறாங்க. போலீஸ் சுட்டு பிடிக்கிறாங்க. இப்போ காலையில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஜீவகன், சலீம் 2 பேரும் ஈரோடு கோர்ட்டில் சரண்டர் ஆகியிருக்காங்க. மொத்தம் இது வரைக்கும் ஓவரால் 11 அக்யூஸ்ட் இது வரைக்கும் போலீஸ் கைது செய்திருக்கிறாங்க. பரவாயில்ல, காவல்துறை விரைந்து தான் செயல்படுறாங்க, ஃபயரிங் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்போ ஸ்டேஷனில் எதுவும் நடக்காமல் அனுப்புறது தான் போலீஸோட வேலையாக இருக்குது. ஆமாம், நீ வெளில போய் எது வேணா கொண்டு வெளியே போப்பா, முதல்ல ஸ்டேஷன் விட்டு வெளியில் போயிடு, இங்கே உள்ளே வந்துடாத அப்படின்னு. இன்னும் ஸ்டேஷனுக்குள்ளே தான் நுழையலை, கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவில் சொல்கிற மாதிரி வெளில விட்டு பார்த்துக்கலாம். அதான் கோர்ட்டு வாசல்லே வெட்டிட்டாங்க. எங்கே திருநெல்வேலியில் பார்த்தோம், பல்லுமாயண்டிய, இங்கிட்டு கிருஷ்ணகிரியில் பார்த்தோம். கிருஷ்ணகிரியில் கோர்ட்டுக்குள்ளே வக்கீலே வச்சு வெட்டிட்டாங்க. ஆமாம், அதோட்டு கோர்ட்டும் இப்படி தான் இருக்குது நிலவரம். இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாது சார். நம்மளும் எத்தனை வழக்கு தான் சார் பார்க்குறது, தினம் தானே நடக்குது சார். அதாவது நியூட்டன் சொல்கிற மாதிரி ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு. நீ செய்கிற எல்லா நகருக்கும் எதிர் நகர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் முற்பாடு என்ன வேலை செய்கிறீங்களா, பிற்பாடு உங்களுக்கு விளைய ஆரம்பிச்சிடும். அந்த இது கூட கணியன் பூங்குன்ற வரிகள்லேயே ரொம்ப ஆகச்சிறந்த வரிகளாக நான் பார்க்குறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கணக்கு நல்லது கிட்டதை அடுத்தவன் தரவே மாட்டான். எல்லாமே நம்ம தான், நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே ரியாக்ஷன் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இவன் ஜான் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு சிவிலைஸ்டாக, ஒரு வேலை வெட்டிக்கு போகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. உங்களுக்கு குற்ற பின்னணி அதிகரிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ குற்ற பின்னணி என்ன ஆகி போச்சுன்னா, நிறையா சினிமாக்கள், நிறைய பேர் தவறான விஷயத்தை கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பெல்லாம் லேட் ஆகுது, நீதிமன்றம் எப்போ விடுதலை பண்ணிடுது, சாட்சி இருந்தால் தான் நீதிமன்றம் தண்டனை கொடுக்க முடியும். சும்மா போகிறவனையெல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுக்க முடியாது. ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட் வரணும். அதில் அந்த அலைன்மெண்ட் இருந்தால் தான் தண்டனை கொடுக்க முடியும். ஏன்னா கோர்ட் இஸ் எ லாட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், லாட் ஆஃப் ப்ரொசீஜர் டு விட்னஸோடைய வச்சு அடிப்படையில் தான், சாட்சிகள் அடிப்படையில் தான் எல்லாமே செய்ய முடியும். விடுதலை பண்ணதுனா என்ன பண்ண முடியும்? சாட்சி இருந்திருக்காது, விடுதலை பண்ணுது. அப்போ இவங்க என்ன நினச்சிட்றாங்க, கோர்ட்டுக்கு போய் தீர்வுலாம் கிடைக்காது, நம்மளே கொலை பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பான அணுகுமுறை. அவன் தான் கொலை பண்ணிட்டான், காட்டு மிராண்டி, நம்மளும் திருப்பி கொலை செய்யணுங்கிறது காட்டு மிராண்டி தானே இல்லையா? கோர்ட்டு எதுக்கு இருக்குது? அப்புறம் நம்மளே போய் ஊசி மருந்தெல்லாம் வாங்கி ஊசி போட்டுக்கலாமா? நமக்கு நம்மளே போட்டுக்கலாமா? எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க? அதுக்கு ஒரு முறை இருக்குது. கண்டிப்பாக எது எப்படி செய்யணும் ஒரு விதம் இருக்குது. எல்லா ஜுரத்துக்கும் எல்லா ஊசியும் போட முடியுமா? முடியாதுல்ல. எல்லா மருத்துவம் பண்ணுறாங்க, எல்லாரும் பொழைச்சிக்கிறாங்களா? இங்கே இறந்தும் போகிறாங்கல்ல, அது நோயின் தீவிரத்தை பொறுத்தது. இப்படி எல்லா குற்றவாளிக்கும் இங்கே தண்டனையும் கொடுத்துறதில்ல, எல்லா குற்றவாளிக்கும் விட்டுறதும் கிடையாது. அதோட எது சரியாக இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். அந்த நேரேஷன்ஸ் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கோர்ட்டு விடுதலை பண்ணி நம்மளே கையில் கத்தி எடுத்துறது வீரம் இல்லை சார். இப்போ உண்மையிலே இப்போ கொலைகள் அதிகமாக நடக்குதா, இல்லை இப்போ சோசியல் மீடியா அதிகமாக இருக்குன்னா இப்போ உடனே அப்டேட் தெரியுதா, இல்லை உண்மையிலே இப்போ கொலை அந்தளவு நடக்கலையா? எப்படி சார் இது எப்படி எடுத்துக்காங்க? இதெல்லாம் கடுமையாக நடந்த கொலை ரேட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, NCRP டேட்டாலாம் இருக்குது. இப்போ மீடியா இருக்குது, எல்லார்ட்டையும் கேமரா இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. இப்போ அந்த வீடியோவை பார்க்கலன்னா இவ்வளோ பெரிய உணர்ச்சி மக்கள்கிட்ட வந்திருக்காது. ஆமாம், காரில் போட்டு வெட்டுறதை பார்த்தா நமக்கே பதைக்குது. உயிர் போனதுக்கு அப்புறம் தான் போயிருக்காங்க சார். மனம் இலகிய உள்ளவர்களும் வீடியோ காட்சிகளை பார்க்காதீங்க, அது அவ்வளோ நல்லா இல்லை, மைண்ட் செட்டை கெடுத்துருவங்கள. அதை சொல்கிறேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்கள பார்த்தா அதை தள்ளி விட்டு, மெயினாக அந்த குழந்தைகிட்ட யாரும் இந்த வீடியோ காட்டாதீங்க, தள்ளி விட்டு பாருங்கள். அந்த வீடியோ தள்ளி விட்டு பாருங்கள், கொஞ்சம் நேரம் நகர்த்தி விட்டு பேசுகிறத பாருங்கள். அதாவது அதை பார்க்குறதுக்கே எல்லாராலையும் முடியல. அப்போ இப்போ எல்லார்ட்டையும் கேமரா செல்லு இருக்குது நிறையாளர், உடனே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோடு பண்ணக்குள்ள அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தெரிகிறது. மர்டர் எல்லா காலங்கள்லையும் நடந்திருக்குங்க. சேலத்தில் இருந்தப்போ நிறைய மர்டர்
நான் பார்த்துருக்கேன். அப்ப சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இல்லாதனால தெரியாம இருந்திருக்கு. கலெக்டரேட் வாசல்லே ஒரு மர்டர் நடந்துச்சு. சேலம் கலெக்டரேட் இருக்குல்ல, அது பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி தான் இருக்கும். அது ஒரு ரவுண்டானா சுற்றி வரும். அந்த ரவுண்டானாகிட்டே மர்டர் நடந்திருக்கு. கலெக்டரேட் வாசல்லே நடந்திருக்கு மர்டர் நடக்காமல் இல்லை, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. வாக்கிங் போனவர் வெட்டினாங்க ஒரு வாட்டி. சேலத்தில் ஒரு பெரிய பிஜேபி தலைவர் ஒருத்தரை கொலை பண்ணாங்க, ஆடிட்டர். அவர் மர்டர். நான் அப்போ வந்து எப்போ இருந்தேன், இப்போ அங்கே வேற ஒரு வேலையாக தான் இருந்தேன். சம்திங் போயிருந்தேன், பார்த்தேன். அதை பார்த்தேன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஸோ மர்டர்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா காலகட்டத்திலையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒய்ஃப் வந்து தடுக்க வர்றாங்க, போடின்னு சொல்லி தள்ளி விட்டு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த உயிர் போகிறவரே பார்த்து அப்புறம் போகிறாங்களா எப்படி சார்? கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஓஹோ, விட்டு போனாங்க திருப்பி அவ்வளோ வெறி விட்டு போனால் திருப்பி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வெளியாவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. காப்பாற்ற முடியாது, முடிஞ்சிருச்சுடா முடிஞ்சிருச்சுன்னு அந்த உயிர் அடங்குனதை பார்த்துட்டு தான் போவாங்க. அது எத்தனை பேர் 4 டோர் வழியாகவும் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. அதான் 4 பக்கம் சார், பின்னடிக்காத வழியாகவும். அந்த சீட்டு வந்து லிவர் வந்து அம்மி சாஞ்சிருக்கு, தப்பிக்கிறதுக்கான முயற்சிகள் உள்ளே இருந்து நீங்கள் கதவை திறக்க மாட்டீங்க, கண்ணாடி வழியாக குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ஜான் இப்படின்னா வண்டி இடிச்சு விட்டப்போ சுதாரிச்சு போயிருந்தா கூட போயிருந்துருக்கலாம். நில குழஞ்சிட்டா இறங்கி ஓடி இருக்கலாமே. இறங்கி ஓடலாம் முடியாது அந்த இடத்துல. இங்கே பாருங்க, இன்னொன்று சொல்லிடுறேன், இதெல்லாம் சொல்லாமான்னு கூட தெரியல. அந்த இறங்கிட்டாங்க, அவங்கள போடுறதுக்குன்னு இறங்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தப்பிச்சது அது வரைக்கும் வரலாறே இல்லை. ஓ, ரெண்டோ போட்டுருவாங்க. இன்ன வரைக்கும் அப்படி ஒரு வெட்டுப்பட்டு தப்பிச்சிட்டாரு. அதாவது கிடந்து உயிர் கடந்து மிச்சம் மீதி உயிர் கடந்து மருத்துவமனை போய் பிழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் புருட்டெல்லாம் போட்ட பிறகு சுத்து போட்டது ரோடையெல்லாம் பிழைச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. தீவிரமாக விரட்டுவாங்க நிறையாளரை, வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் உயிரை பிடிச்சி ஓடுவீங்க, உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை, நிராயுத பணியாக நீங்கள் ஓடுவீங்க. ஆனால் விரட்டுறவன்ட்ட கத்தி இருக்குல்ல, ஒரு கத்தியை விட்டு வீசினாலே உங்கள் மண்டை அடியில் அடித்தா நீங்கள் நில குழஞ்சி கீழே விழுந்துருவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. காலில் விட்டாலே கால் தடுமாறி கீழே விழுந்துருவீங்களா நிறையாளரை? அதுக்கு பிறகு உங்களை வெட்டுறதுல என்ன பெரிய, இதில் என்ன பெரிய அதிசயமானதெல்லாம்? அது ஒன்றும் இப்போ தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஹைவே சாஞ்ச வகையில் அப்படி 4 பக்கம் அடிச்சிருக்காங்க. ஹைவேல நீங்கள் எங்கே ஓடுவீங்க? ப்ளைனாக இருக்கும் ஹைவே. ஆமாம், பட்ட பகல். உங்களுக்கு எங்கே ஆள் நிற்கிறாங்கன்னு தெரியாது. இந்த 11 பேர் மட்டும் தான் அந்த சம்பவத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? அடுத்தடுத்து இங்கே தப்பிச்சோட ரவுண்டை போட்டது ஆர்டர் இருப்பாங்க. ஏன்னா உங்களை எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரோட்லேருந்து கிளம்புனதுலேருந்து அன்னதானப்பட்டி ஸ்டேஷன் வந்ததுலேருந்து திருப்பி போகிற வரையும் வாட்சிங்லேயே தான் நோட்டடு. வீட்டிலேருந்து கிளம்புனீங்கல்ல, அங்கே இருந்தே கார் வாட்ச் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த ஒரு இடிச்சு விட்ட வண்டி மட்டும் தான் வாட்ச் பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, தப்புது. பல வண்டிகளும் உங்களை வாட்ச் பண்ணியிருக்கோம். பல இடங்களில் ஒரு டோல் பூத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, டோல் பூத்துக்காரவங்க அங்கங்கே ஆள் நின்றுருப்பாங்க வண்டி கிராஸ் ஆகிட்டு. இல்லாட்டி எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணல. ஏன்னா ஹைவே வந்து வேகமாக போகிறது, நல்ல ஸ்பீடாக போயிடும். தட்டு தவறி தட்டி விவரம் தெரிஞ்சு ஜான் கார் எஸ்கேப் ஆகிருந்துன்னா உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆவீங்க? எதிரி சுதாரிச்சுட்டா அதுக்கு பிறகு நமக்கு அதே கதி தான். அதோடு தான் இறங்கிட்டா போட்டே அவனுங்கிற முடிவில் இறங்குறதுக்கு காரணம், விட்டால் நம்ம மேலே பாஞ்சிருவாங்கங்கிற எல்லாருக்கும் அந்த ரிவெஞ்ச் ஆயிரும். அதுக்கு தான் போனால் யார் இருந்தாலும் மறைச்சாலும் கொண்டாலும் கொண்டு வருது அப்படின்னு. படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருந்தாரு. அந்த படத்துக்கு பேர் வந்து பொல்லாதவன். கிஷோர் வில்லனா வருவார். பொண்டாட்டி பிள்ளைக்கு எதிர்க்கவே இவனை வெட்டிட்டு இருப்பானுங்க போல இருக்கு, தனியாக வராமல் போடுவான், வெயிட் பண்ணி வெட்டு. அது என்ன பொண்டாட்டி பிள்ளை முன்னாடி வெட்டுறது அப்படின்னு. நான் அது நிறையா கேஸில் பார்த்துருக்கேன். ஒரு அப்பா ஒருத்தர் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தார். சம்பவம் எனக்கு தெரியும் மீன்ஸ் பார்த்தேன். அந்த குழந்தை என்னென்னே தெரியாமல் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா வெட்டி கொண்டுட்டாங்க. குழந்தைன்னா ஒரு 5 வயசு இருக்கும். என்ன தெரியும். அப்போ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஒரு கொலை பண்ணுறது நீங்கள் தப்பு தான், நீங்கள் செய்கிறது அது சட்டத்துக்கு முரணானது, அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் ஒரு முறை ஒரு லாஜிக் வேண்டாமா? குழந்தை இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைலாம் வெட்டினா காலம் பூரா அந்த பிள்ளைங்க பயப்படாதா? அப்பா நான் ஒரு அப்பா கெட்டவனாக கூட இருக்கட்டும், ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா, பொண்டாட்டிக்கு புருஷன், பெத்த தாய்க்கு மகன், கண்ணு முடியே வெட்டினா எப்படி? தாய் முடி வெட்டுறது, மனைவி முடி வெட்டுறது, பிள்ளைங்க முடி வெட்டுறதுலாம் சரியான்னு கேட்குறேன். அது நியாயம் இல்லை. அந்தளவு சமூகம் கெட்டு போச்சு. எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக முடிவெடுக்கணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஈகோ எல்லார்ட்டையும் கிளாஷ் ஆகுது. யாரும் இப்போ நீதிமன்றத்தை வழியாக தண்டனை வாங்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப சாமானிய மனிதர்கள் தான், கோர்ட்டு கொடுக்குற தண்டனையே வாங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒதுக்கி போயிடுறாங்க. நான் ஒரு அந்த வழக்கை நான் பார்த்தேன். அவங்க மகளை வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தான். அந்த வழக்கில் வந்து எனக்கு ரொம்ப கண் கலங்குற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு எனக்கு. இருந்தாலும் நான் வந்து டிஃபென்ஸ் கவுன்சில், நான் வந்து வருத்தப்பட முடியாது. நான் வந்து என்னுடைய கட்சிக்காரவங்களை காப்பாற்றுறங்கிற உறுதிமொழியோடு நான் வழக்கு வாங்கியிருக்கேன். அவனுக்கு நான் விசுவாசமாக இருந்தாகணும், வேறு வழி இல்லை. என் மகளை வந்து இவன் தான் கொன்னான்
அதான் உண்மை, வேறு எதுவும் எனக்கு தெரியாது, நெசம் அதுதான் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். வேறு எதுவுமே சொல்லலை. அது ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம், அப்போ நாகப்பட்டினம் மாவட்டம், இப்போ மயிலாடுதுறை சீர்காழியில் ஒரு மர்டர் ஒன்று. அந்த கேஸு அப்பயும் அந்த 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 பையனை வந்து கழுத்து தனியாக போயிட்டவனுக்கு பேசுனதில். ஆனால் இவன் எப்படின்னா இன்னொருத்தனோட ஒய்ஃப் அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது, கை குழந்தை. அதை வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்படுறான் தகப்பன். ஆனால் அதே தீபாவளிக்கு இவன் மெட்ராஸ்லேருந்து அந்த அந்த அழைச்சிட்டு போன பொண்டாட்டியோட எதிர்த்த வீட்டில் உட்காந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தா இவன் பச்சை பிள்ளைய வச்சு வளர்க்குறவனுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? உன்னை விட்டுட்டு ஓடிட்டான் என் பொண்டாட்டி. நீ எங்கே போயிருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போயிருந்தா உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு அந்த குழந்தைய வச்சு இவன் பால் ஊட்டி கஷ்டப்பட்டு பஞ்சில் வச்சு பால் ஊட்டிக்கிட்டு இருக்கான். கைப்புள்ளைய விட்டுட்டு ஓடிட்டது. அப்போ இவனுக்கு வேகம் தாங்கலை, கத்தி எடுத்துகிட்டு போய் நேராக போய் சீவி அறிஞ்சிட்டான், தலையை தனியாக போயிட்டு. அப்பா மனைவியை ஓட்டிட்டாரா? டபுள் மர்டரு. மனைவி கலக்காதன். டபுள் மர்டரு. சீவி அறிஞ்சிட்டான். சீவி அறிஞ்சோன்னா அந்த வழக்கு பெயிலு. அது அப்போ வந்து அவங்க அம்மா வந்துச்சு, யார் அந்த செத்தவனோட அம்மா வந்துச்சு. அந்தப்போ ஐயா மகாராசனே, படித்தவனே, என்னென்னமோ சொல்லி என்ன குழைப்பிட்டையா நீ, என் பிள்ளையவன் தான் வெட்டினான், தலை தனியாக போச்சு, நான் கொடுத்த பாலை ரத்தமாக போச்சு, நான் அதான் உண்மை, இறைவன் இருக்கான் அப்படின்ட்டு போயிட்டது. ஸோ அவங்கள மாரி பீப்புள்ஸ் மட்டும்தான் இன்னும் வந்து சட்டத்தை நம்புகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக அவங்களால திருப்பி செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. சாமானியர்கள் இப்போ நம்மளால கொலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்மளால கொலை செய்ய முடியாது. கொலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆக்கிருதியான மனநிலை வேணும். எல்லாரும் செய்ய முடியாது நிறையாளர். நம்ம ஒரு வேளை கார்னர் ஆகிட்டா பண்ணுவோமோ என்னமோ தெரியல, இன்னும் வாழவே முடியாது, போட்ட வேண்டியதாங்கிற மனநிலை ஏற்பட்டால் தான் நமக்கு அந்த இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் தானே. அந்த ட்ரிகர் தான் கரெக்டாக, நல்ல வார்த்தை, அந்த ட்ரிகர் தான் எல்லார்ட்டையும் இருக்குது. என்னையே நீ போட்டியடா அப்படின்னா கத்தி யார் வெட்டினாலும் வெட்ட போகுது, இதில் என்ன இருக்குது வீரம்? இந்த மல்யுத்தமா இல்லை கபாடியா விட்டிட்டு சண்டை போடுறதுக்கு? யார் வெட்டினாலும் வெட்ட போகுது. ஆனால் அது எல்லாரும் செய்ய முடியாது, அந்த அந்த பக்குவம் வராது, மனநிலை வராது. நம்மெல்லாம் சாமானியர்களாக யோசிக்கிறோம். ஆனால் கொலை செய்கிறதுக்குன்னு தனி ஆக்கிருதி வேணும். இவ்வளோ பப்ளிக்காக இல்லை ப்ரூட்டலாக பட்ட பகலில் உள்ள காரில் இருக்கவன் பிஸ்டல் கூட வச்சுருந்துருப்பான். ஜான்ட்டு ஒரு துப்பாக்கி இருந்து ஃபயர் பண்ணி தான் என்ன செய்ய முடியும்? அதானே, எவ்வளோ கள்ள துப்பாக்கிகள் நாட்டில் நடமாடிக்கிட்டு தானே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியும். ஒரு கென் எடுத்து ஷூட் பண்ணியிருந்தாக்க என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் தயாராக தான் போகிறாங்க, என்னாலும் பரவாயில்ல. ஒரு காரை விட்டு காரை இடிக்கிறோம், நம்ம கார் ஏதாவது பெருசாக டேமேஜ் ஆகி நவர முடியாமல் போயிட்டுனா தப்பிக்கிறது எந்த வண்டி வச்சு தப்பிக்கிறது? காரை விட்டு இடிக்கிறோம்ல, அந்த காரில் இடித்த கார்லேருந்து தான் வந்து இறங்கியிருக்காங்க. ஆமாம், இப்படி இடிக்கிறோம்ல நிறையாளரை, பின்னாடி இடிக்கிறோம்ல நிறையாளரை. காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டர், ஏசி கண்டென்சரு, பெல்ட்டு, ஃபேன் பெல்ட்டு, டைனமோ பெல்ட் எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். அடித்த வேகத்தில் அது ஏதாவது டெமாலிஷ் ஆகிடுச்சு, அபார்ட் ஆகிடுச்சு, வீணாக போயிடுச்சுன்னு வச்சு அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எப்படி அடுத்த வண்டி எஸ்கேப் ஆவீங்க? ஆனால் அவங்க அடுத்த வண்டி மூவிங் வண்டி வச்சுருப்பாங்க. ஒரு வேலை இந்த வண்டி மூவிங்லாம் அடுத்த வண்டியில் ஏறிடுவாங்க, அவங்க ஏறி போயிடுவாங்க. அதுக்கான பிளானெல்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட. கொலை திட்டமிடுதல் எல்லாமே செஞ்சு பண்ணி தான் அறியிருக்காங்க. பிளான் பண்ணி பக்கா பிளான் தெளிவாக அடித்து, இது ஒரு நாள் நேற்று மட்டும் பிளான் பண்ணி அடித்த மாட்ரு கிடையாது. இது ஒரு 15 நாளாக நான் பார்த்து ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. வாய்ப்புகள் அமைஞ்சிருக்காது. எப்படா தனியாக சிக்கிற இல்லை இது வாய்ப்புகள் அமைஞ்சிருக்காது. இந்த விட்டால் வேறு சூழ்நிலை இல்லைங்கிற கண்டிஷன் வந்துருக்கும். இந்த வாய்ப்பு விட்டால் இனிமேல் இல்லைடா அட்ரான்னு அடிக்கிறது தான் இந்த இறுதிக்கட்ட மூர்ச்சியில். என்னையோ கொலைக்கு கொலை தண்டனை ஆகாது, சட்டப்படி தான் எல்லாருமே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீதிமன்றம் பால் தான் எல்லாருமே நம்ம செயல்படணும். மனித பலி குறைய வேண்டும். நீ அறவே அழிக்கப்பட வேண்டும் மனித பலி. மனிதன் அழித்து கொண்டோம் என்றால் நம்ம எல்லாம் சுடுகாடு ஆகி விடுவோம். நன்றி, மிக்க நன்றி சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.